உச்சக்கட்ட அமானுஷ்ய திகில் சம்பவம் நடந்தது என்ன கவினேஷ்? ஓகேக்கா, ஸோ இது வந்து எங்கள் அப்பாவுக்கு நடந்தது. ஆக்சுவலாக அவர் யங் டைமில் நடந்தது ஒன்று. அவர் என்கிட்ட சொல்லும் போது இதுதான் எனக்கு நடந்து எக்ஸ்பீரியன்ஸ் பண்ணி ரொம்ப பயங்கரமான ஒரு இது சொல்லுவார். ஸோ அப்பா வந்து யங் டைமில் வந்து ஆக்சுவலாக கேரளில் வந்து ஒரு கிளப்பில் வேலை செஞ்சேன்னு சொன்னார். ஸோ அந்த டைமில் வந்து அதோட செக்யூரிட்டி வந்து ஏதாவது எங்கள் தாத்தா. ஓகே. ஸோ எங்கள் தாத்தா வந்து அந்த டைம் செக்யூரிட்டினால, ஸோ அந்த டைம் வந்து அந்த டேக்கு வந்து எங்கள் தாத்தானால முடியல, அவருக்கு உடம்பு முடியலன்னு சொல்லிட்டு அந்த நைட்டுக்கு வந்து எங்கள் அப்பாவை ரிப்ளேஸ் பண்ண சொன்னார் ஆக்சுவலாக. ஸோ எங்கள் அப்பா என்ன பண்ணார், ஸோ அந்த நைட்டு வந்து அந்த டைம் யங் டைம்னால இவர் என்ன பண்ணிட்டாரு, அவர் கூட்டாளிங்களெல்லாம் கூட்டிட்டு போயிட்டார். ஐ திங்க் 5 or 6 people. ஸோ கூட்டி போய் கொஞ்சம் லேப்பாக பண்ணிட்டு இது பண்ணியிருக்காரு. ஸோ எல்லாம் முடிச்ச பிறகுக்கா அவங்க என்ன பண்ணியிருக்காங்க, கிளப் பக்கத்தில் ஒரு ஸ்டோரேஜ் ரூம். ஸோ ஸ்டோரேஜ் ரூம் போய் சரி இங்கே படுத்து தூங்க, நாளைக்கு மறுநாள் திருப்பியும் இன்னைக்கு 8 மணிக்கு கொண்டுட்டு மறுநாள் 8 மணிக்கு விளையாடும். ஸோ go to sleep I think 1 or 2 o'clock அந்த மாதிரி போயிருக்காங்க. ஸ்டோரேஜ் ரூம்ல கீழே ரொம்ப அப்போ யங் டைம்லக்கா கீழே சிம்ல படுத்தா கூட பரவாயில்ல சொல்லிட்டு எல்லாம் படுத்துருக்காங்க. ஸோ அந்த டைம்லக்கா அப்பாக்கு தலைமாட்டுக்கு பின்னாடி ஒரு டேபிள், பிகாஸ் அந்த டைம்ல வந்து ஐ திங்க் இட்ஸ் 1992 or 1993லக்கா. அந்த டைம்ல வந்து அப்பாக்கு தலைமாட்டு பின்னாடி அப்போ வந்து டைப்ரைட்டர் இருந்துச்சுன்னு சொன்னாரு. அதாவது தலைமாட்டு பின்னாடி ஒரு மேசை மேலே டைப்ரைட்டர். ஸோ இவர் தூங்கிட்டு இருக்கும் போது அந்த டைப்ரைட்டர் வந்து சொந்தமாக அடிக்கிறாங்க. நம்ம இப்போ நார்மலாக நம்ம டைப் பண்ணால் சத்தம் அவ்வளோ இருக்கு. இப்போ டைப்ரைட்டர் டைப் பண்ணால் டக்கு டக்கு டக்குன்னு சத்தம் கேட்கல. ஆமாம். ஓகே. ஸோ அதே சத்தம் அட்லீஸ்ட் for 2 hours கேட்டுச்சாக்கா அவருக்கு மட்டுமா கூட இருந்த ஃப்ரெண்ட்ஸ்க்கும் கேட்டுச்சா? அவருக்கு மட்டும். அப்போ ஏஞ்சி பார்க்கலையா என்ன ஏது ஏன் இந்த டைப்ரைட்டர்? அவர் ஏஞ்சி பார்க்கலையா? அவர் தலைமாட்டுக்கு பின்னாடி அந்த மேசைக்கு மேலே டைப்ரைட்டர் இருக்கு. ஸோ அந்த டைப்ரைட்டர் அந்த நேரத்தில் யாரும் அடிச்சிட்டு இருந்திருக்காங்க, யாரும் தெரியல. ஸோ அந்த சத்தம் வந்துக்கா அவருக்கு கேட்டுக்கிட்டே இருந்திருக்கு ஒரு 2 hour. அப்புறம் கொஞ்ச நேரம் சென்று அந்த டைப்ரைட்டர் சட்டை நின்றுட்டோன்னே இவர் என்ன பண்ணீங்க, அசந்து தூங்கிட்டாரு பாருங்க. அசந்து தூங்கிட்டோன்னே திடீர்னு பார்க்கும்போது யாரோ அவர் கழுத்தை பிடிச்சி நெருக்கிற மாதிரின்னு இவர் கண்ணு முழிச்ச பார்க்கும்போது அவரோட கூட்டாளி பக்கத்தில் படுத்த கூட்டாளி ஏறி அவர் கழுத்தை நெருக்கிறாரு. ஐயோ! ஆனா அந்த கூட்டாளி வந்து உண்மையான கூட்டாளி இல்லை. அதாவது அந்த பேய் இவரோட உருவத்தை எடுத்துட்டு அவரை கழுத்தை நெருக்கிது. ஓகே. அந்த நிஜமான கூட்டாளி அப்பா பார்க்கும்போது பக்கத்துல தான் படுத்திருக்காரு. பக்கத்துல படுத்துருக்காரு. அதே உருவத்துல அப்பா கழுத்தை பிடிச்சி நெருக்குதான் நெஞ்சில உட்காந்துட்டு. ஐயோ! அதுக்கப்புறம் அப்பா வந்து இந்த கெட்ட வார்த்தைகள்ல என்னமோ கத்திட்டோன்னே விட்டுனுக்கா லைக் ஒரு புகை மறையும் பாத்தீங்களா, அந்த மாதிரி மறைஞ்சிச்சுன்னு சொன்னாரு. அப்பாவுக்கு உயிரே போயிட்டு வந்த மாதிரி இருக்குமா அந்த டைம்ல? ஆமாக்கா. இவர் என்ன நினைச்சிருக்காருன்னா அவரோட கூட்டாளி எதுக்கு தேவையில்லாம இவர் கழுத்தை பிடிச்சி நினைச்சுக்கிட்டு இவர் என்ன பண்ணிருக்காரு, அதாவது அது வந்து ரியலைஸ் பண்ணல. அது வந்து உண்மையா முதல் இவர் பார்க்கல பாருங்க பக்கத்துல அவர் கூட்டாளி படுத்திருக்கிறது. இவர் என்ன பண்ணி ஏன்டா இவன் வந்து என்னோட கழுத்தை பிடிக்கிறான்னு சொல்லிட்டு இவர் கெட்ட வார்த்தையில ரொம்ப பேசியிருக்காரு சத்தமா. பார்த்துட்டோன்னா அது மறைஞ்சோன்னே இவர் என்ன பண்ணிருக்காரு, என்னடா இதுன்னு சொல்லிட்டு யதார்த்தமா இருப்பாரு. அவர் கூட்டாளி பக்கத்துலதான் படுத்திருக்காரு. ஓகே. இவர் இங்கே ரொந்த பண்ணிக்கிட்டு இருக்கும்போது போராடிக்கிட்டு இருக்கும்போது யாருக்கும் கேட்கலையா இவர் கத்திட்டு? இல்லை யாருக்கும் இல்லை. பக்கத்துல ஒரு ஃப்ரெண்டும் என்ன ஏதுன்னு எந்திரிச்சு பார்க்கல, யாருக்குமே கேட்கல. எல்லாம் முடிஞ்ச பிறகுதான் இவர் எழுப்பியிருக்காரு பாருங்க. இவர் எழுப்பினோன்னு என்ன நடந்துச்சுன்னு தெரியுமா, உன் உருவத்துல இருந்து என் நெஞ்ச பிடிச்சி நெருக்குதுடா அப்படின்னு சொல்லியிருக்காரு இவரு கூட்டாளி கிட்ட. அப்படி அந்த டைம்ல அவங்க என்ன பண்ணிருக்காங்க, மச்சான் இல்ல மச்சான் நான் கிளம்புறேன்னு சொல்லிட்டு எல்லாம் கிளம்பிட்டாங்க. ஐயோ! இவரு அப்பா வந்து ஜாகு பண்ணி ஆகணுமே, அம்போன்னு விட்டு போயிட்டாங்களா? நல்ல ஃப்ரெண்ட்ஸ் போங்க. ஒரே ஒரு ஆள் தான் இருக்காங்க நினைக்கிறேன், மற்றவங்களும் போயிட்டாங்க. ஏன்னா இப்ப அந்த ஷிஃப்ட் முடிக்கணும்லக்கா. ஆமா, 8லேருந்து 8 நீங்க. அப்ப மணி என்ன? ஐ திங்க் அவர் நடக்கும்போது மணி 4 நினைக்கிறேன். இன்னும் ஒரு 4 hour ஓட்டணுமே. அப்புறம் ஆமா. ஸோ அதுக்கப்புறம் எல்லாம் முடிஞ்சு விடிஞ்சிச்சு நினைக்கிறேன்க்கா. விடிஞ்சோடனே இவர் அப்பா என்ன பண்ணிருக்காரு,
காலம் தெரியாம இதுன்னு தெரியாம மோட்டர் எடுத்துட்டு வேகமா வீட்டுக்கு போயிருக்கேன்னு நினைக்கிறேன். வீட்டுக்கு போயிட்டோன்னே தாத்தா கிட்ட சொல்லியிருக்காரு, என்னப்பா இது இந்த மாதிரிலாம் எனக்கு நடந்துச்சு ராத்திரி அப்படின்னு. அப்புறம் தாத்தா என்ன சொல்லியிருக்காரு, இல்லையா அந்த இடம் கொஞ்சம் ஒரு மாதிரி தான், நானே கொஞ்சம் இது நான் பார்த்துருக்கேன், ஆனால் நான் ஒன்றும் செஞ்சுக்க மாட்டேன், ஏன்னா இது வந்து என்னோட வேலை, நான் அது என்னோட மனசாலே நான் சொல்லிடுவேன், நான் வந்து இங்கே வேலை செய்ய தான் வந்திருக்கேன், நீ எனக்கு கஷ்டம் பண்ணாத. தாத்தா தெரிஞ்சுதான் அப்பா அனுப்பியிருக்காரா அது தெரியலக்கா. பிகாஸ் அந்த டே வந்து தாத்தாக்கு வந்து ரொம்ப உடம்பு முடியலன்னு சொன்னாரு அப்பா. லைக் படுத்து கேட்டாரு நினைக்கிறேன், ரொம்ப காய்ச்சல் சூடு உடம்பு சூடுன்னு சொல்லிட்டு இவரு அனுப்பியிருக்காரு, நீ இன்னைக்குள்ள ஷிஃப்ட் நீ முடிச்சிட்டு வா அப்படின்னு. அதுக்கப்புறம் திருப்பி போனார் அப்பா அந்த பக்கம்? இல்ல போவே இல்லை. அதுக்கப்புறம் தாத்தாவும் அனுப்பலன்னு நினைக்கிறேன், வேற யார்கிட்ட சொல்லிட்டு அவரு ரிப்ளேஸ் பண்ண இவரு போடல. அதுக்கப்புறம் உங்க வாழ்க்கையில மறக்க முடியாத அமானுஷ்யமான சம்பவம் நடந்திருக்கா? இந்த சம்பவத்தை எப்படியாவது என்கிட்ட சொல்லணும்னு ரொம்ப காலமா காத்துட்டு இருக்கீங்களா? போன் எடுங்க, எங்களுக்கு வாட்ஸ்அப் பண்ணுங்க 0364913333. உங்க பெயர் அதுக்கப்புறம் #MD அப்படின்னு டைப் பண்ண மறந்துடாதீங்க. கடந்த வாரங்களின் கதைகளை மீண்டும் நீங்கள் கேட்கணுமா? ஷாக் ஆப் வாயிலா கேட்கலாம். SYOK செட்டிங்ஸ் லாங்குவேஜ் தமிழ்னு செலக்ட் பண்ணுங்க. சர்ச் ஐகான்ல மர்ம தேசம், அதுக்கப்புறம் ஷார்ட் காஸ்ட்னு கிளிக் பண்ணா எல்லா கதையும் அங்கதாங்க இருக்கு. வணக்கம் ஆகாஷ், எந்த பேயை போய் நீங்க டிஸ்டர்ப் பண்ணீங்க? ஓகே, வணக்கம் மேடம் கீதா. ஓகே மேடம் கீதா, நான் வந்து அந்த ஸ்டோரி சொல்லாத முன்னுக்கு வந்துட்டு ஜஸ்ட் என்னை பற்றி கொஞ்சம் சொல்லலான் இருக்கேன், அப்போ தான் கொஞ்சம் புரியும் பாருங்களேன். ஓகே, ஐம் ஒர்க்கிங் எஸ் ஏஜென்ட். அதாவது எப்படின்னா, நான் வந்து ஒரு ஆப்பிரிக்காவுக்கு, சவுத் அமெரிக்கா, யூரோப் எங்கேயாச்சும் போயிட்டு ஒரு பிளேஸ் ஸ்கவுட்டிங் பண்ணோம். அதாவது நல்ல நல்ல பிளேயர்ஸ்லாம் போயிட்டு செலெக்ஷன் பண்ணிட்டு ஏஷியா ட்ரான்ஸ்ஃபர் அங்கே பண்ணுவோம் பாருங்களேன். ஸோ அதான் என்னோட ஜாப். ஓகே, இந்த ஸ்டோரி எங்க நடந்துச்சு? பிரேசில்ல நடந்துச்சு, சவ் பவுலோ. ஓகே, சவ் பவுலோ ஒரு சிட்டி இருக்கு பிரேசில்ல. ஸோ அங்க இருந்து ஸ்கவுட்டிங் செய்யும் போது எனக்கு வந்து இந்த பிரிஸ்டிவல நடந்துச்சு பாருங்களேன். ஓகே, என்னன்னா இப்ப நம்மளுக்கும் பிரேசிலுக்கும் இப்ப 11 to 12 ஹவர்ஸ் வந்து நம்ம இன்ஃப்ராண்ட் இருக்கும். ஃபார் எக்ஸாம்பிள், நம்மளுக்கு 12 மணி ராத்திரினா அவங்களுக்கு 12 மணி மத்தியானம் PM. ஸோ அந்த டைம் ஓடிட்டு இருக்கோம். ஸோ ஸ்லீப்பிங் டைம் கூட கொஞ்சம் பாத்தீங்கன்னா தலைக்கீழ இருக்கும். அது ஒரு 2 நாள் செஞ்சா கொஞ்சம் நல்லா பாருங்களா. ஓகே, நான் வந்து அன்னைக்கு வந்து ஹோட்டல் இருக்கும்போது, ஸோ அது வந்து ஜஸ்ட் ஒரு ரெண்டாவது நாள், இன்னைக்கு அரைவ் பண்ற சவ் பவுலோ, இன்னைக்கு ராத்திரி வந்து சில தூங்க முடியல, நம்மளுக்கு டே டைம் பாருங்களேன். ஸோ நாளைக்கு தான் நாங்கள் மறுநாள் தான் தூக்கம் வந்துச்சு. என்னோட ப்ராஜெக்ட் வந்துட்டு 3ஆவது நாள் தான் ப்ராஜெக்ட் இருந்துச்சு. என்ன சார் நிறைய ரெஸ்ட் எடுத்தேன். ஸோ அன்னைக்கு செகண்ட் என்ன பண்ணேன், நான் அங்கே உள்ள இன்வைட் இருக்காங்களே ஏஜென்ட்ஸு, ஃபுட்பால் ஏஜென்ட். ஸோ அவங்களுக்குள்ள நம்ம வந்து கார்டில் போயிட்டு இருக்கும்போது ஒரு ஆக்சிடென்ட் பார்த்தோம். எல்லாம் இறங்குனாங்க. இட்ஸ் லைக் வெரி டெரிபிள் ஆக்சிடென்ட்ல. ஸோ இறங்குனாங்க, நானும் சரி இறங்கி போய் பார்த்தேன் பாருங்களேன். அங்கே அப்புறம் மூளை செதறி கிடக்குது, அந்த மாதிரி ரொம்ப திரம் இருந்துச்சு, ரத்தம் தெளிச்சு போச்சு பாருங்களேன். ஸோ பார்த்துட்டு நம்ம காடி எதுவும் வந்துட்டு மேடம் அன்னைக்கு நைட்டு வந்துட்டு நான் வந்து எப்போ மாதிரி சாப்பிட்டு படுத்துட்டேன் பாருங்களேன். படுத்துட்டேன். ஸோ பிகாஸ் ஆஃப் முதல் நாள் படுக்க முடியல, பிகாஸ் நம்ம டே டைம்ல இருந்து நான் வெளியே போயிட்டோம் பாருங்களேன். ஸோ மறுநாள் வந்துட்டு, அதாவது 2 நாள் படுக்கல, 3ஆவது நாள் தான் படுக்கிறேன் நாங்கள், பிகாஸ் ஆஃப் டைம் டிஃபரன்ட்னால. ஸோ அதாவது நான் கொள்ள தூக்கத்தில் இருக்கேன், பெரிய தூக்கத்தில் இருக்கேன் நான். இருந்த ஒரு நைட் எத்தனை மணிக்கு தெரியல, சரி லைக் வெரி லேட் நைட். திடீர்னு என்னோட அந்த ஹோட்டல் ரூம்ல வந்துட்டு கழு தட்டுறாங்க, டுப்புன்னு தட்டுறாங்க. எனக்கு காது விளங்குது, பட் கண்ணை திறக்க முடியல, அப்போ தூக்கத்தில் இருக்கேன் பாத்தீங்க. ஸோ ரொம்ப தட்டுற சத்தம் கேட்குது எனக்கு. அப்போதான் எழுந்திருக்கிறேன் நான். எது கதவு திறக்கிறேன், யாருமே இல்லை வெளியே. என்னடாச்சு பக்கத்து ரூம் வேணுமா சொல்லிட்டு நான் திரும்ப படுத்துட்டு பாருங்களேன். படுத்துட்டு ஃபியூ மினிட்ஸ் வந்து திருப்பி ஆட்டி கதவை. என்னடா இது திருப்பம் திறக்கிறேன், இல்லை. அப்போதான் நான் அந்த டோர் வந்து நான் திரும்ப கட்டில் என்ன பெட்டுக்கு மறந்து வரேன் நான். அப்போதான் சத்தம் கேட்டு கதவு சத்தம் வந்துட்டு என்னோட அல்மாரி இருக்கு, துணிக்கு அல்மாரி உள்ளுக்கு வந்து வெளியே தட்டினா இப்படி சத்தம் கேட்கு அந்த மாதிரி. பிகாஸ் அல்மாரி தான் நான் சப்பாத்தி வெளியே வைக்க மாட்டேன், பிகாஸ்
அது இப்போ எந்த கண்ட்ரி போனாலும் சட்டை உள்ளுக்கு வச்சிருவோம், அல்மாரி உள்ளுக்கு போட சப்பாத்தி உள்ளுக்கு தான் வச்சிருவோம் பாருங்களேன். ஸோ உள்ளுக்கு இருந்து சத்தம் கேட்குது. அந்த தூக்க வரையில ஒன்றுமே யோசிக்கல. அந்த கபோர்டோட கதை திறந்த டக்குன்னு ஒருத்தர் நடந்து போறாரு மேடம். அங்க அலுமாரி வெளியாயிட்டு டாய்லெட்ல போறாரு. மனசாலா இல்ல என்னது அது எப்படி தெரியுமா மேடம்? ஓகே, இஸ் லைக் உருவம் தெரிஞ்ச மனசு வருவான். பிகாஸ் ராத்திரி பாருங்க நான் லைட்டு திறக்கல, அந்த டேபிள் லைட் இருக்குல்ல அதுதான் திறந்து வைப்பேன் பாருங்களேன். ரொம்ப வெளிநாட்டு போனால் நான் ரொம்ப டாக்டர்ல தூங்க மாட்டேன், நம்மளுக்கு சேஃப்டி வேணும்னு சொல்லிட்டு. ஸோ நம்ம யாருக்கோ தெரியுது எவனா நடந்து போறாங்க இந்த கபோர்ட்ல இருந்து பாத்ரூமுக்கு போறாங்க. அப்புறம் ஒண்ணுமே பேச அப்படியே திறந்து போறாரு. அப்படி நானும் தூக்கத்துல ஒன்னும் செய்யல, அப்படியே படுத்து தூங்கிடுறேன் நான். என்ன சார் அது? யாராவது மனசாலா இருந்தா, திருடனா இருந்தா? இல்ல மேடம், என்ன 2 நாள் தூங்குல, 3ஆவது தூங்குனா எவ்வளவு தூக்கத்துல இருப்பான் அப்ப பாத்துங்க. அவ்வளவு தூக்க வெளியில இருக்கேன் நானு. போடா ராசா அப்படின்னு சொல்லிட்டு எதுவும் எடுத்து போட என்ன பாஸ்போர்ட் மாதிரி வச்சுட்டு போனா போதும் பிளேஸுக்கு திருப்பி வர்றதுக்கு. அப்புறம் மேடம் என்ன பண்ணா படுத்து தூங்கிட்டேன். மறுநாள் வந்து நான் காலையில எழுதிட்டேன் பாருங்களேன். பிகாஸ் 3rd day வந்து நமக்கு வந்து ஸ்கவுட்டிங் ப்ரோக்ராம் இருக்கு. சார் ஒரு நிமிஷம் அப்படி லைன்ல இருங்க, பாட்டுக்கு பிறகு மேலும் பேசலாம். உங்க வாழ்க்கையில மறக்க முடியாத அமானுஷ்யமான சம்பவம் நடந்திருக்கா? இந்த சம்பவத்தை எப்படியாவது என்கிட்ட சொல்லணும்னு ரொம்ப காலமா காத்துட்டு இருக்கீங்களா? போன் எடுங்க, எங்களுக்கு வாட்ஸ்அப் பண்ணுங்க 0364913333. உங்க பெயர் அதுக்கப்புறம் #MD அப்படின்னு டைப் பண்ண மறந்துடாதீங்க. கடந்த வாரங்களின் கதைகளை மீண்டும் நீங்கள் கேட்கணுமா? ஷாக் ஆப் வாயிலா கேட்கலாம். SYOK செட்டிங்ஸ் லாங்குவேஜ் தமிழ்னு செலக்ட் பண்ணுங்க. சர்ச் ஐகான்ல மர்ம தேசம், அதுக்கப்புறம் ஷாக் காஸ்ட்னு கிளிக் பண்ணா எல்லா கதையும் அங்கதாங்க இருக்கு. சொல்லுங்க சார், அதுக்கப்புறம் என்ன நடந்துச்சு? விடிஞ்சிருச்சு, 8 மணியே இருக்கும் போல. ஸோ நான் டாய்லெட் போயிட்டு பல்லு விளக்கிட்டு இருக்கேன், ப்ரஷிங் பண்ணிட்டு இருக்கேன். அப்ப நான் ஞாபகம் இருந்தேன் எனக்கு, என்ன ராத்திரி ரொம்ப நடந்த மாதிரி இருந்துச்சு. என்ன அது அப்படி யோசிச்சு பாக்குறேன் மேடம். ஆமா யாரும் இருந்தாங்க ரூம்லன்னு சொல்லிட்டு. அப்ப எனக்கு ஒன்னும் யோசிக்க தெரியல. டக்கு கதவு பார்த்தேன், வேற யாச்சும் படுத்திருக்காங்களான்னு. ஒண்ணுமே இல்ல. கதவு பார்த்தேன், கதவு கூட உள்ளுக்கு லாக் பண்ணிருக்கு. தட் மீன்ஸ் தேர்ஸ் நோ வே வெளியால் வருதுக்கு. அப்புறம் என்ன இதுன்னு சொல்லிட்டு அந்த ஜஸ்ட் கொஞ்சம் குழப்பி நான் யோசிச்சு பாக்குறேன் மேடம். அப்ப ஞாபகம் இருக்கு, ஒருத்தர் நடந்து போனது மூஞ்சி ஃபுல்லா ரத்தமா இருந்துச்சு. அந்த 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 பிளாட்டிங் ரோஸ் இருந்துச்சு. அப்ப ரியலைஸ் பண்றேன், ஆமா ராத்திரி ஃபுல்லா அந்த ரூம் வந்து சரியான வாடை. என்ன வாடை? ரத்த வாடை. அது அந்த தூக்கத்தை நம்ம ரியலைஸ் பண்ணல பாருங்க. அப்பதான் எனக்கு வந்து அந்த கொஞ்சம் திருப்பி அந்த தெளிவுல வர்றேன்னா என்னன்னு தெரியல எனக்கும். அது அப்ப எனக்கு வந்து உடம்புல சிலுத்துக்குச்சு, உடம்பு சுழுத்துக்குச்சு. சரின்னு சொல்லிட்டு நான் குளிச்சுட்டு வெளியா வர்றேன், சப்பாத்தி போடுறேன் கீதா. அப்பதான் பாக்குறேன் சப்பாத்தி தான் அந்த ரத்தக்காரம் இருக்கு. அந்த கீழே தப்பா காசு விடல. போய் பாத்தீங்களே, அங்கேருந்து வந்த ரத்தம். அங்க வந்து மேபி அங்கதான் இருக்கணும், வேற இடத்துல நான் போல. நானு அங்கதான் போனா, பட் ரத்தத்தை மதிச்சுதான் எனக்கு வந்து அம்மா ரியலைஸ்ல. என்ன பண்ண, சப்பாத்தி கழுவிட்டு தென் ஜஸ்ட் கோ ஆஃப். அது அதுக்கு மேல வந்து ஒரு டிஸ்டர்ப் அப்படின்னு ஒண்ணுமே வரல. ஸோ அந்த இது வந்துட்டு மறுநாள் என்ன பண்ணேன், அவர்கிட்ட சொன்னேன், அவர்கிட்ட இந்த மாதிரி நடந்து சொல்ல வேற ரூம் மாத்திடுறான்னு சொன்னேன். ஏன்னு கேட்டாங்க, வேக்கம் ப்ராப்ளம் சொல்லிட்டேன். ஓகேன்னு சொல்லிட்டு அவன் ரூம் மாத்திட்டான், வேற ரூம். ஏன்னா திரும்ப அதே ரூம் தான் நம்மளால எங்க தூங்குறது நம்ம. நீங்க ஆனா இருந்தாலும் பெரிய ஆளு சார், கதவை திறந்து விட்டு நீ வேணாலும் என்ன வேணாலும் பண்ணிக்க ராசான்னு சொல்லிட்டு போய் படுத்து தூங்குனீங்க பாத்தீங்களா? அங்கதான் சார் நிக்கிறீங்க. இல்ல, பிகாஸ் அந்த ஃபர்ஸ்ட் செகண்ட் டே வந்துட்டு ஹவுஸ் கீப்பிங் வருவாங்க, ராத்திரி வரமாட்டாங்க. அந்த தூக்கத்தை வரையில் நான் என்ன நினைச்சேன்னு தெரியல, விட்டுட்டேன் நானும். அப்புறம் ஒரே படுத்து தூங்கு, அப்ப பிளாட் ஆகிட்ட தூக்கத்துல நான் 3 நாள் 2 நாள் தூங்காத தூக்கம். அப்புறம் நீங்க டிராவல் பண்ணிட்டு போன அந்த களைப்பு ஒரு பக்கம் இருந்திருக்கும். சோ இருக்கும் கிட்ட அந்த மாதிரி தான் இருக்கும் போல. பிகாஸ் அந்த ஃபர்ஸ்ட் வந்து தூங்கல பாருங்களேன். பிகாஸ் நமக்கு நைட் வந்து அவங்களுக்கு டே டைம் வந்து ரொம்ப அங்க உள்ள ஸ்கவுட்டிங் மேனேஜர் வந்து பாப்பாங்க பாருங்க. சோ தட் மீன்ஸ் தி நெக்ஸ்ட் டே தான் எனக்கு தூக்க வாய்ப்பு கிடைச்சிச்சு தூங்குறதுக்கு. அந்த தூக்கம் வரையில் வந்து பேய் என்ன ஆட்டம் காமிச்சிருக்கேன். என்ன நினைக்கிறீங்க அது ஆக்சுவலா என்னவா இருந்திருக்கும்? அப்படி எனக்கு அப்படி உடம்பு சிலிச்சுக்குச்சு தான், பயனும் வரல.
பிகாஸ் பாட்டை சரி மேய்ப்பு அவர் ரத்தத்தினால அது ஃபாலோ பண்ணிச்சா என்னன்னு தெரியல பாருங்களேன். அந்த ஆக்சிடென்ட்ல இறந்து போனவங்களே உங்க கூட வந்துட்டாங்களா இல்ல என்ன நினைக்கிறீங்க? இல்ல வேற ஏதாவது ஆத்மா அவங்க கூட வந்துருச்சுன்னு நினைக்கிறீங்களா? இருக்க வாய்ப்பு இருக்கு கீதா. எது? அந்த இறந்து போனார்ல, அவரு வந்து ஃபாலோ பண்றதுக்கு வாய்ப்பு இருக்கு. இல்லைன்னா அந்த ரத்தக்காரனால மத்த ஏதாச்சும் ஆவி ஏதாச்சும் வர்றதுக்கு வாய்ப்பு இருக்கான்னு தெரியல. பிகாஸ் நெக்ஸ்ட் நான் ரியலைஸ் பண்ணும்போது தான் அந்த எனக்கு ஞாபகம் வருது, அந்த பர்சன் நடந்து போறது மூஞ்சி ரத்தம். பிகாஸ் அது இருட்டா இருக்கிறதுனால எனக்கு வந்து அவன் சரியா அந்த தட்டுக்கஜுல. ஆனா அவர் பாக்க இங்க அந்த ஊர் ஆள் மாதிரி தெரிய இருந்தாங்களா? கேள்வி மூஞ்சி தெரியல, பிகாஸ் ஃபுல்லா ரத்தமா இருந்துச்சு. அந்த மாதிரி பிரேசில் ஆள் மாதிரி தான் இருக்காங்க. பிரேசில் சில பேர் கேள்வி ஹேவா இருப்பாங்களே, சில பேர் தான் ஹெட் பால் இருப்பாங்க, சில பேர் வந்து கொஞ்சம் அந்த யூரோப்பியன் ஸ்டைல இருப்பாங்க. ரொம்ப அது கேள்வி பிரேசில்ல. ரூம் மாத்தினதும் அதுக்கப்புறம் அந்த நைட்டு வேற ஏதாவது டிஸ்டர்பன்ஸ்? ஒன்னும் இல்ல அது பேய், அது ரூம்லயே பேய் இருக்கா என்னன்னு தெரியல பாருங்களேன். மர்மமான சம்பவத்தை நீங்களும் எங்களோடு பகிர்ந்துக்கணும்னு நினைச்சீங்கன்னா வாட்ஸ்அப் பண்ணுங்க 0364333333. உங்க பெயர் அதுக்கப்புறம் #MD அப்படின்னு டைப் பண்ண மறந்துடாதீங்க. மர்ம தேசத்தில் இடம்பெற்ற கதைகளை மீண்டும் கேட்கணும் அப்படின்னு நினைச்சீங்கன்னா ஷாக் என்ற ஆப்லயும் இருக்குங்க. SYOK லாங்குவேஜ் செட்டிங் தமிழ்னு செட் பண்ணுங்க. சர்ச் பட்டன்ல மர்ம தேசம்னு டைப் பண்ணுங்க. ஷாக் காஸ்ட் பக்கத்தில் மர்ம தேசத்தில் இடம்பெற்ற எல்லா கதையும் நீங்கள் கேட்கலாம். Murmur Desam.